வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா MHSCல இருந்து ரிசல்ட் வந்திருக்கு சரிங்களா. மெட்ராஸ் ஹைகோர்ட் தேர்வு எழுதினவங்களுக்கு ரிசல்ட் இன்னைக்கு பப்ளிஷ் ஆயிருக்கு சரிங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் பைலிஃப், சீனியர் பைலிஃப், எக்ஸாம் ரீடரு சரிங்களா, 10th குவாலிஃபிகேஷன் உள்ள உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், டிரைவர், மசால்ஜி, அவங்களுக்கு கார்டனர், அவங்களுக்கும் ரிசல்ட் வந்திருக்கு சரிங்களா. ஸோ இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய கூகுள்ல போயிட்டு www.மெட்ராஸ் ஹைகோர்ட் அதாவது MHSC TN government.in அதுல போய் ரிசல்ட் நீங்க உள்ள ஓபன் பண்ணோம்னா நம்மளுக்கு MHSC ரெக்ரூட்மெண்ட் வரும் சரிங்களா. அதுல போயிட்டு முதல்ல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய காப்பீஸ் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷனுக்கு எழுதினவங்களுக்கு இதுல போய் பார்க்கணும். ரெண்டாவது உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா கிளீனர்ஸு, ஒர்க்கரு, கார்டனரு, வாட்ச்மேனு, நைட் வாட்ச்மேனுடைய கம் மசால்ஜி, இந்த மாதிரி போஸ்டிங் உள்ளவங்களுக்கு இந்த லிங்க்ல போய் நீங்க என்ன பண்ணணும்னா பார்க்கணும் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப், ப்ராசஸ் சர்வரு, ப்ராசஸ் ரைட்டரு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எழுதுறவங்களுக்கு இந்த லிங்க்ல போய் பார்க்கணும் சரிங்களா. இப்போ இதுல நான் உங்களுக்கு டெமோ மாதிரி ஒன்று காட்டுறேன் சரிங்களா. ஸோ இப்போ இதுல நான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் உள்ளவங்களுக்கு எழுதுனவங்களுக்கு ரிசல்ட் எப்படி பார்க்கணுன்றத சொல்றேன் சரிங்களா. இதுல போயிட்டு நீங்க ரிஜிஸ்டர் நம்பரை என்டர் பண்ணணும் சரிங்களா. இப்போ ரிஜிஸ்டர் நம்பரு உங்களுக்கு 241 இந்த மாதிரி உங்களுடைய ஹால் டிக்கெட்ல உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும் சரிங்களா. அதை என்டர் பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும் சரிங்களா. டேட் ஆஃப் பர்த்ல போயிட்டு நீங்க என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா எக்ஸாக்டா என்னவோ அதை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க கொடுங்க சரிங்களா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபார்மாலிட்டி மட்டும் காட்டுறேன், இதை மட்டும் பாருங்க. இது மூலமா போய் பார்த்துட்டு இதே மாதிரி நீங்க ப்ரொசீட் பண்ணி பாருங்க. ஸோ இதுல டேட் ஆஃப் பர்த் போட்டாச்சு, ரிஜிஸ்டர் நம்பர் போட்டாச்சு சரிங்களா. இதுல கேப்சா கோடு வந்து பாத்தீங்கன்னா போட்டுருங்க சரிங்களா. இந்த கேப்சா கோடு கரெக்டா இது பண்ணணும் சரிங்களா. OER பாத்தீங்கன்னா நம்ம என்ன இருக்கோ அதை போட்டதுக்கு அப்புறம் சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரோல் நம்பரு, உங்களுடைய நேமு, என்ன போஸ்ட் அப்ளை பண்ணீங்க, மார்க் என்ன அப்படின்றத வந்திருக்கும் சரிங்களா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க் வந்து பாத்தீங்கன்னா 100க்கு வந்து 99 மார்க்கை கன்சிடர் பண்ணிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மார்க் வந்து அவங்க கொஸ்டின் தவறா எடுத்தனால மெட்ராஸ் ஹைகோர்ட்ல 99 மார்க்குக்கு தான் அவங்க கால்குலேட் பண்றாங்க சரிங்களா. ஸோ அந்த கால்குலேஷன் பண்ணும்போது இப்ப இவர் எடுத்த மார்க் பாத்தீங்கன்னா 93 எடுத்திருக்காரு 99 சரிங்களா. ஸோ இதன்படிதான் அவங்களுக்கு வரும் சரிங்களா. ஸோ இது வந்து ரிசல்ட் பாக்குறதான முறை சரிங்களா. இதற்கு அடுத்த ஸ்டெப் என்ன பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷன் எழுதுனவங்களுக்கு வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிகல் டெஸ்ட் இருக்கும் சரிங்களா. சென்னையில போய் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கூடிய விரைவில், அதாவது ஜனவரி 1st வீக் இல்ல 2nd வீக்ல வந்து விட்டுருவாங்க சரிங்களா. அதே மாதிரி மசால்ஜி உள்ளவங்களுக்கும் கார்டனர் எல்லாத்துக்குமே வந்து இதே மாதிரி தான் பார்க்கணும். அவங்களுக்கு அடுத்த தேர்வு வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிகல் டெஸ்ட், அதுக்கப்புறம் தான் ஓரல் டெஸ்ட். உங்களுக்கு பிராக்டிகலுக்கான யார் செலெக்ஷன் லிஸ்ட் வந்திருக்காங்களோ இதோடைய மார்க் அடிப்படையில உங்களுக்கு இதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதுல உங்களுக்கு ஹால் டிக்கெட் மாதிரி வரும். அதை எடுத்துட்டு தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னையில போயிட்டு பிராக்டிகல் டெஸ்ட் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. இதே ஜூனியர் பைலிஃப், சீனியர் பைலிஃப் இது வந்து 10th இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா 8th குவாலிஃபிகேஷன் உள்ளது. 10th குவாலிஃபிகேஷன் உள்ள ஜூனியர் பைலிஃப், சீனியர் பைலிஃப், எக்ஸாமினர், ரீடரு சரிங்களா. அந்த மாதிரி போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்ட் இன்டர்வியூ தான் சரிங்களா. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டே சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், ஓரல் டெஸ்ட் ஒரே நாள்ல வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க சரிங்களா. இது 2 கேட்டகரி இருக்கு. 10th எழுதுனவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிராக்டிகல் கிடையாது, நேரடியா வந்து அவங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். இப்பயே நீங்க என்ன பண்ணுங்கன்னா சர்டிபிகேட்ஸ் எல்லாம் என்னென்ன நீங்க வந்து டாக்குமெண்ட் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அதெல்லாம் எடுத்து ப்ரொசீஜர் படி என்ன பண்ணுங்கன்னா எடுத்து வச்சிருங்க சரிங்களா. அதான் இப்ப நீங்க செய்ய வேண்டியது சரிங்களா. ஸோ இது வந்து 10th உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இன்டர்வியூ இருக்கிற மாதிரி இருக்கும். சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஓரல் டெஸ்ட் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா அவங்களுக்கு செலக்ஷன் லிஸ்ட் விட்டுட்டு இதே மாதிரி அவங்களுக்கு பிராக்டிகல் டெஸ்ட் நடக்கும். 70 மார்க், 30 மார்க் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஓரல் டெஸ்ட் நடக்கும் சரிங்களா. ஸோ இதே தான் அவங்களுக்கு 8th குவாலிஃபிகேஷன் எழுதினக்கூடிய மசால்ஜி ஒர்க்னாலும் சரி, அதே மாதிரி கார்டனர், கிளீனர் எல்லா எக்ஸாமினேஷனுக்கும் அந்த மாதிரி வரும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி போய் ரிசல்ட் பார்த்து நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா பயன்பெறுங்க. நன்றி சரிங்களா.